வெற்றிக்காக நேரடி களத்துக்கு வந்த சபரீசன் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப திட்டமா? இந்த தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தனி டிராக்கில் பயணிப்பதாக கூறப்படுகிறது. சபரீசனின் பெண் நிறுவன படையினர் உடனுக்குடன் சர்வேக்களை எடுத்து திமுகவின் சாதக பாதகங்களை சமர்ப்பித்து வருகிறார்கள். சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக அதிகமான ஃபாலோயர்களுடன் இயங்கும் பிரபல்யமான முகங்களுக்கு தேவையான கண்டென்ட்களை கொடுத்து கருப்பு சிவப்பு சாயல் வராத அளவுக்கு அவர்களை திமுகவுக்கு ஆதரவாக பேச வைப்பதில் பெரும் பங்காற்றுகிறது பெண் டீம். வேட்பாளர் தேர்விலும் இவர்களின் பேக் ஒர்க் இம்முறை பிரதானமாக இருக்கும் என்கிறார்கள். இந்த நிலையில் இத்தனை நாளும் சென்னையில் இருந்து கொண்டு தனது பரிவாரங்களை மாநிலம் முழுக்க இயக்கி வந்த சபரீசன் தற்போது நேரடியாகவே களத்துக்கு வந்து கட்சியின் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து கள நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கட்சியினர் மட்டுமல்லாது அந்தந்த பகுதியில் மெஜாரிட்டியாக இருக்கும் சமூகங்களை சார்ந்த முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து பேசி திமுகவுக்காக ஆதரவு திரட்டி வருகிறார் சபரீசன். சபரீசனுக்கு பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் அரியநாயகபுரம் கிராமம். இங்குள்ள வீட்டில்தான் தென் மாவட்டத்தில் திமுக நிர்வாகிகளை அவ்வப்போது சந்தித்து அவர் ஆலோசனை நடத்துவார். ஆனால் இது தேர்தல் நேரம் என்பதால் மாவட்ட திமுக அலுவலகத்துக்கே விசிட் அடித்து கட்சி நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்புகளை அவர் நடத்தி வருவது பேசுபொருளாகி இருக்கிறது. தென் மண்டல திமுக பொறுப்பாளரான கனிமொழி தனது மண்டலத்தில் திமுகவின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்து வருகிறார். இதற்காக இவரும் அடிக்கடி திமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார். இந்த நிலையில் சபரீசனும் நேரடியாக களத்துக்கு வந்து கருத்து கேட்க ஆரம்பித்திருப்பது திமுகவினர் மத்தியில் விவாத பொருளாகி இருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசிய நெல்லை மாவட்ட திமுக நிர்வாகி ஒருவர், இந்த தேர்தல் திமுகவுக்கு மிக முக்கியமான ஒன்று, அதனால்தான் ஒட்டுமொத்த தலைவர் குடும்பமும் ஆளுக்கு ஒரு திசையில் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கட்சியினர் உடனான 1-to-1 சந்திப்பை சபரீசன் நடத்தி இருக்கிறார். தனது விசிட்டின் போது தொகுதி பார்வையாளர்கள், மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை தொகுதி வாரியாக சந்தித்தும் பேசி வருகிறார் என்று தெரிவித்தார். 2021 தேர்தலில் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட உதயநிதிக்கு பரிசாக அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டது. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதை அடுத்து துணை முதல்வர் அந்தஸ்தும் உதயநிதியை தேடி வந்தது.